நேற்று காவிகள் நாடாளுமன்றத்துல கதறி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அமித்ஷா கதறாரு, இன்னொரு பக்கம் நிர்மலாமா கதறாங்க. ஆளுக்காளு மொத்தமா எந்திரிச்சு கதறி இருக்காங்க. பெரியார் என்கிற ஒரு சொல்ல கேட்ட அடுத்த செகண்ட்ல எந்திரிச்சு காவிகள் உருள்றான், கதறான், பதறான். என்ன அர்த்தம்? பெரியார் தயவு தாட்சியமே இல்லாம காவிகள்ல கழுத்துல ஏறி மிதிச்சவர், சனாதனத்தை சங்குல ஏறி மிதிச்சவர். அதனால பயம் இருக்கத்தானே செய்யும். சர்தார் வல்லபாய் படைகளுக்கெல்லாம் சிலை வச்சுங்க, மிக உயரமான சிலை, பிரம்மாண்டமா சிலை. ஆனா சிலை வச்சா பத்தாது ஜி, அவர் வார்த்தையை காப்பாத்தணும்ல அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுவிட்டாராம். ஒவ்வொரு இனமும் தங்கள் தலையெழுத்தை தீர்மானித்துக் கொள்ளுகிற உரிமை அந்த இனத்திற்கு உண்டு என்று தந்தை பெரியார் அன்னைக்கே சொன்னாரு. வணக்கம் தோழர்களே. காவிகள் கதர்னா, காவிகள் பதர்னா, காவிகள் ஊளையிட்டா ஒளர்னா சந்தோஷப்படுற ஆளு தமிழ்நாட்டால தாங்க இருக்கும். அதுலயும் காவிகள் அடி வாங்கிட்டு ஓடனா அதை விட சந்தோஷப்படுறது நம்ம தானே. முட்டுச்சந்து மூத்திரச்சந்து என்று பார்க்காமல் அடிச்சு ஓட வர்றதும் தமிழ்நாட்டு ஆட்கள் தானே. இப்படி எல்லாம் இருக்க நேற்று காவிகள் நாடாளுமன்றத்துல கதறி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அமித்ஷா கதறாரு, இன்னொரு பக்கம் நிர்மலாமா கதறாங்க. ஆளுக்காளு மொத்தமா எந்திரிச்சு கதறி இருக்காங்க. இந்த காவிகளை கதற விட்டது யார் அப்படின்னு பார்த்தா பெரியார் என்கிற ஒற்றை சொல் கதற விட்டுருக்கு. பெரியார் என்கிற ஒரு சொல்ல கேட்ட அடுத்த செகண்ட்ல எந்திரிச்சு காவிகள் உருள்றான், கதறான், பதறான். என்ன அர்த்தம்? வாங்கின அடி அம்புட்டுன்னு அர்த்தம். நமக்கு தெரியுங்க, 50 வருஷமா ஒரு மனுஷனை உங்களால ஒத்துக்கவே முடியல, ஒரு மனிதனுடைய சித்தாந்தத்தை தொட முடியல, அபகரிக்க முடியல அப்படின்னா அது தந்தை பெரியார் தான். இறந்து போய் 50 வருஷம் ஆச்சுங்க, பேர சொன்னாலே சும்மா அதிருது இல்ல அப்படின்னு தான் உங்களை வச்சிருக்காரு வைக்க வேண்டிய இடத்துல. பெரியார் தயவு தாட்சியமே இல்லாம காவிகள்ல கழுத்துல ஏறி மிதிச்சவர், சனாதனத்தை சங்குல ஏறி மிதிச்சவர். அதனால பயம் இருக்கத்தானே செய்யும். உங்களுக்கு தெரியும், நேத்து ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்தது. காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல 370 நீக்கியது செல்லும். குடியரசுத் தலைவருக்கு அந்த உரிமை உண்டு, அவருக்கு சட்ட உரிமை உண்டுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. மாநில அரசினுடைய உரிமைகளை தீர்மானிக்கிற இடமாக நாடாளுமன்றம் இருக்கும்னு பல குண்டுகளை அடுத்தடுத்து தூக்கி போட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுக்கெல்லாம் பயப்படுறாளுங்களா நாங்க? இவங்களோட பெரிய ஆளுகளே பார்த்தாளுங்க அடிச்சு ஓட விடுமா. இது தமிழ்நாடுன்றதுல நாம தெளிவா இருக்கோம். ஏன்னா எந்த மாநிலத்துல எவன் அடிமையா இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கான முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்து வரும். அதுல நாம தெளிவா இருக்கிறோம். ஹே உன் குண்டுக்கெல்லாம் நாங்க ஆளே கிடையாது அப்படின்னு. என்ன ஆகி போச்சுன்னா, நாடாளுமன்றத்துல விவாதம் நடக்குது. என்ன விவாதம்? இந்த 370 ரத்து பண்ணாங்க இல்லையா, அத மறுவரையறை செய்து நேத்து தாக்கல் பண்ணியிருக்காரு அமித்ஷா. மறுவரையறை செய்து தாக்கல் எப்படி பண்ணியிருக்கிறாங்க? அந்த மாநிலத்தின் கூடுதலாக எம்எல்ஏ சீட்டை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாநிலத்துல கூடுதலா எம்எல்ஏ சீட்டு. உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல எல்லாம் 5 வருஷம் தான், அந்த ஊர்ல 6 வருஷம். காஷ்மீரினுடைய சட்டமன்ற தொகுதியை அதிகப்படுத்துவது, அதுக்கப்புறம் அதோட எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடை கொடுப்பது. அப்பா ஆடு நனையுதேன்னு ஓனாயி அழுத கதையா தான் இருக்கு. உங்க ஆட்சியில தான் எஸ்டி எஸ்சி மக்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வன்முறையை திணிச்சு அவங்கள ஒடுக்கி வச்சிருக்கிறீங்க. மலைவாழ் மக்கள் எல்லாம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நிற்கிறதே உங்க ஆட்சியில தான். இதை நீங்களே நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கீங்க. எஸ்டி மக்களினுடைய அடையாளமா நீங்க வலிஞ்சு வலிஞ்சு சொன்ன அம்மா திரௌபதி முர்மு அவர்களுடைய நிலைமை என்னன்னு உலகத்துக்கு தெரியும். இந்த லிஸ்ட்ல திரும்ப எஸ்சி எஸ்டிகளுக்கான ஒதுக்கீட்டோட மறுவரையறை அமல்படுத்தணும் அப்படின்னு பேசி நேற்று அது விவாதம் நடந்திருக்கு. அந்த விவாதத்துல திமுக எம்பி அப்துல்லா அவர் வச்சு செய்ன்னு செஞ்சிருக்காரு. அதுல பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. என்ன வார்த்தை சொல்லிட்டாரு? காஷ்மீர் விவகாரத்துல நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னதை கீப் அப் பண்ண வேண்டாமா, கைப்பற்ற வேண்டாமா, அவருடைய வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்காரு. முன்னோர்கள் சொன்னதுன்னா யாரு? நேரு சொன்னது, சர்தார் வல்லபாய் படேல் அவர்களோடு உட்கார்ந்து பேசினது. இதெல்லாம் நம்ம இவங்கெல்லாம் வெளியே பத்திரிகைக்காரன் என்ன சொன்னாங்க? இது முக்கியமான உடன்பாடு, இந்த உடன்பாட்டை காப்பது நம்முடைய கடமை என்றெல்லாம் பத்திரிகையில பேசினாங்க அன்னைக்கு. அந்த உறுதிப்பாட்டை, அந்த உடன்பாட்டை, அந்த நம்பகத்தன்மையை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு திமுக பேசி இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, யாருகிட்ட போய் நம்பகத்தன்மை பேசுறான் பாருங்க. 15 லட்சம் ரூபா கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வரையும் தெருவில் ஜும்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உறுப்பு
நாங்க தேர்தலுக்காக சும்மா அடிச்சு விட்டா மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க ஜி அப்படின்னு பேட்டியில சொன்ன குரூப் வாக்குறுதிகள் என்ன காப்பாத்திட்டாங்கன்னு இவங்கிட்ட போய் முன்னோர் வாக்குறுதியை காப்பாற்ற சொல்றீங்க. வாக்குறுதிக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைங்க. வாயை திறந்தா வண்டையா பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யை மக்கள் ஏத்துக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதை வாட்ஸ்அப்பில் பரப்புவாங்க, வதந்தியா பரப்புவாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதுங்க கிட்ட போய் முன்னோர் வாக்குறுதி இதெல்லாம் பேசவே கூடாது. நம்ம அதெல்லாம் நமக்கு வரும். முன்னோர் வாக்குறுதிப்படி தான் ஜனநாயக முறைப்படி நம்ம சமூக நீதியோட ஓடிக்கிட்டு இருக்கோம் அரசியலா. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு, காஷ்மீர் ஒப்பந்தத்துல ஹரிசிங் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நம்ம ஒரு ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கோம், அந்த ஒப்பந்தத்தின் படி நம்ம நடக்க வேண்டாமா அப்படின்னு ரொம்ப உருக்கமாலாம் கேட்டிருக்காரு. அந்த உருக்கம்லாம் இங்க எடுபடாதுன்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டு விட்டாரு. அதுதான் சங்கிகளுக்கு சம காண்டாயிட்டாங்களாம். சர்தார் வல்லபாய் படையலுக்கெல்லாம் சிலை வச்சிங்க, மிக உயரமான சிலை, பிரம்மாண்டமா சிலை. ஆனா சிலை வச்சா பத்தாது ஜி, அவர் வார்த்தையை காப்பாற்றணும்ல அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு விட்டாராம். அப்புறம் எங்க சங்கிகளுக்கே கோவம் வருதுன்னா பாருங்க. சங்கிகளுக்கெல்லாம் வெக்கம், சூடு, சொர்ண, மானம், தன்மானம், சுய மரியாதை இதெல்லாம் பத்தி எத்தனை கிலோன்னு கேட்குற கூட்டம். அதுங்களுக்கே சுருக்குன்னு வந்துருச்சான். எப்படியா ஏங்க சர்தார் வல்லபாய் படேலுக்கு இவ்வளவு பெரிய செலவு வைக்கிறீங்க, பிரம்மாண்டமா செலவு வைக்கிறீங்க, அவர் பேச்சையும் வார்த்தையும் காப்பாற்ற மாட்டேறீங்களேங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு காவிகள் கதற ஆரம்பிச்சதோட அடுத்த ஒரு பிட்ட ஸ்ட்ராங்கா போறாரு நம்மாலு. ஒவ்வொரு இனமும் தங்கள் தலையெழுத்தை தீர்மானித்துக் கொள்ளுகிற உரிமை அந்த இனத்திற்கு உண்டு என்று தந்தை பெரியார் அன்னைக்கே சொன்னாரு. இந்த வார்த்தையை கேட்டோடனே சங்கிகள்லாம் ஊழையிட ஆரம்பிச்சிருக்காங்க, கதறி இருக்குங்க. அது எப்படி சொல்லலாம் பெரியார் சொன்னாருன்னு? அது எப்படி நீங்க சொல்லலாம்? இது எவ்வளவு மோசமான கருத்து தெரியுமா அப்படின்னு சங்கிகள் கதற, அவர் பங்குக்கு அவைத்தலைவர் கத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ஜனநாயகம்ன்ற போர்வையிலும் கருத்துரிமை என்ற போர்வையிலும் சமூகத்திற்கும் சட்டத்திற்கும் எதிரான இதை பேசலாமா அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி என்னத்தையா சொன்னாரு பெரியாரு? ஒவ்வொரு இனமும் தங்கள் தலையெழுத்தை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இனம்னா என்ன? மதமா, சாதியா? இல்ல, மொழி வாரியா தான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அங்க இருக்கிறவங்க காஷ்மீரிகள். காஷ்மீரி என்கிற இனம், அவங்க வழிபாட்டு முறை மத முறை இஸ்லாமியர்கள். காஷ்மீரிகளுக்கு நீங்க என்ன இனம்னோடனே அவங்க முஸ்லீம் ஆயிருமா? அங்க பெரியாருடைய கோட்டை அவர் எப்படி சொல்றாரு, ஒரு தமிழினம், ஒரு கன்னடர்கள், ஒரு மலையாளிகள், ஒரு பீகாரிகள், இவங்க எல்லாமே தங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்கு தாங்களும் தீர்மானிக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ணணும் நீங்க தீர்மானிக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள 69% இடஒதுக்கீடு இருக்கணுமா, இருமொழி கொள்கை இருக்கணுமா நீங்க தீர்மானிக்க முடியாது. அப்படி தீர்மானிக்க நடச்சா இந்தியாவே துண்டு துண்டா உடஞ்சு போயிடும். முதல்ல இந்த கும்பல் அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப பெரியார் என்ன சொல்லிட்டாரு, ஒவ்வொரு இனமும், ஏன்னா இங்க மொழி வாரியான மாநிலமா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு மொழி பேசுறவனும் ஒரு இனம், அந்த இனத்திற்கான உரிமையை அந்த மக்கள் பெற்று இருக்கிறார்கள். இது அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு. காஷ்மீரிகளுடைய பிரச்சனையை காஷ்மீரிகள் பேசட்டும்னு, அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அத பெரியாரும் சொல்லி இருக்கிறாரு. பெரியார் பொதுவாகவே இது எல்லா இனத்திற்கும் தேரக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த இனமா இருந்தாலும் அவர்களுடைய அதிகாரத்தை, அவருடைய வாழ்க்கை முறையை, அவருடைய பண்பாட்டு கூறுகளை அவங்க தான் காத்துக்கணும். அதுக்காக அவங்க ரைட்டா நிப்பாங்க. இது பெரியார் சொல்றாரு. அவன் தலையெழுத்த அவன் தீர்மானிப்பாயா, அந்தந்த இனக்குழு அது தலையெழுத்து தீர்மானிக்கும், நீ என்னத்துக்கு இது பண்ற அப்படின்னு பெரியார் கேட்டார் இல்லையா? அதான் அப்துல்லா பேசிட்டாரு. பேசின உடனே தான் இந்த குரூப் பாருங்க இனம்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னா என்ன தெரியுங்களா, அது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு உளர ஆரம்பிக்குது சங்கி கும்பல். அட உங்களுக்கெல்லாம் அப்படி மூளையாஜி அப்படின்ற மாதிரி எந்திரிச்சாரு பாருங்க அமித்ஷா. அமித்ஷா என்ன கேட்குற, இதை திமுக ஒத்துக்கொள்கிறதா, இதை காங்கிரஸ் ஒத்துக்கொள்கிறதா, ஒத்துக்கொண்டால் பேசுங்கள் அப்படின்னு காங்கிரஸை இழுக்க மல்லிகார்ஜுன கார்கே எந்திரிச்சு தாம் பங்குக்கு கழட்டிக்கிட்டு நாள் அடி அடிச்சார். அவர் என்ன சொன்னாரா, இங்க பாருங்க, இந்த கருத்தை நீக்க வேண்டுமா, அதாவது அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டுமா, இந்த கருத்தை நம்ம பேசி விவாதிச்சு வைக்கணுமான்றதெல்லாம் விவாதத்துக்குரியது, நம்ம பேசுவோம். இந்த கருத்து வைக்கணுமா வேண்டாமா நம்ம பேசுவோம். ஆனா பேசவே கூடாதுன்றது ஜனநாயக விரோதம் இல்லையா? அதை நீங்க காவிகள் செய்யலாமா அப்படின்னு பொலேரும் ஒரு அடி பொடனில ஓட்டாரு. அதுல இந்த காவிகள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க, ஐயோன்னு. இல்ல நிர்மலாமா எந்திரிச்சுக்கிட்டு, இவையெல்லாம் திமுகவினுடைய பேச்சா அல்லது திமுகவினுடைய கட்சியினுடைய பேச்சா அல்லது அப்துல்லாவின் பேச்சா? மா ரெண்டும் ஒண்ணுதான். யார் எந்திரிச்சு பேசுறா? திருச்சி சிவான்னு. அதெல்லாம் பாத்துக்கலாம். திருச்சி சிவான வந்து பேசுறாரு. என்னம்மா சொல்லிட்டாரு அவரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா 370 நாங்க திரும்ப கொண்டு வருவோம், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை திரும்ப கொண்டு வருவாரு.
அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே சபாநாயகர் இல்ல இல்ல இது சட்டத்திற்கு புறம்பானது, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது ஆரம்பிச்சிட்டாங்களா. நீதிமன்ற தீர்ப்பை யோசிச்சு அதை உட்காந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற கூட்டமாக்கும் இது. காவிரி மேலாண்மைக்கு எம்புட்டு நாள் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தா நமக்கு தான் தெரியும். உச்ச நீதிமன்றம் 7 நாள்ல நீங்க வந்து காவிரி ஆணையத்தை உருவாக்கணும்னு சொல்லும்போது இந்த கூட்டம் தான் நாங்க பார்லிமெண்ட்ல பேசிக்குவோம் அப்படின்னு சொன்ன கூட்டம். இதுங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பத்தி பேசுதுங்க. நமக்கெல்லாம் அரசியல் அறிவில்லாட்டினா ஏறி மிதிச்சு மசாலா அரைச்சிட்டு போயிருங்க. ஆனா என்ன ஆகி போச்சு, திருச்சி சிவான தெளிவா அடி இதுல என்னையா தப்பு அப்படின்ட்டாரு. மல்லிகார்ஜுன கார்கே தாமங்க எந்திரிச்சு அடிச்ச அடியில காவிகள் நொந்து நூடுல்ஸ் ஆன பிறகு சுதாரிச்சுக்கிட்ட சபாநாயகர் என்ன சொல்றாரு, இது வந்து பெரியார்னு சொன்னா பேத்துருவோம்னு அந்த கும்பலுக்கு தெரியும், இது சட்டத்திற்கு புறம்பானது. எது இவர் பேசினது, அப்துல்லா பேசினது, அவர் பேசினது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முரணானது, அதனால இதை பார்லிமெண்டினுடைய அவை குறிப்பில் வச்சுக்க மாட்டோம், நாங்க நீக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்ல நீக்கப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன்னா, பெரியாரினுடைய பெயரை பார்லிமெண்ட்ல ஏத்துனா உங்களுக்கு அவ்வளவு அச்சம்னா, பார்லிமெண்ட் அவை குறிப்பு ஒன்று வரலாற்று ஏடு கிடையாது, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். சங்கி பயில்க பேசுனதுல அதான இருக்கு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்தியா முழுவதும் பகுத்தறிவாளர்களுடைய நெஞ்சத்திலையும் சித்தாந்தமாக உட்கார்ந்து இருக்கிறவர் தந்தை பெரியாரு. அப்படியெல்லாம் நீங்கெல்லாம் அசால்ட்டா தட்டிட முடியாது. அதனாலதான் கதறிட்டு கிடக்குறீங்க. அந்த பேரு கூட ஏதோ செஞ்சிருமோ அப்படின்னு அச்சப்படுறீங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிடிச்சி வாங்குன்னு வாங்கியிருக்காரு. நயா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கருத்துரிமையினுடைய கழுத்தை நெரிக்கலாமா அப்படின்னு பயங்கரமா கேள்வி கேட்டிருக்கிறாரு. பெரியாரை குறித்து உங்களுக்கு என்னையா தெரியும்? விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை அறிமுகப்படுத்துகிற போது, அந்த அறிக்கையை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருகிற போது அவர் என்ன சொன்னாரு, இது தந்தை பெரியார் அவர்களினுடைய கனவு, அவரால் தான் நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அது நாடாளுமன்றத்தில் வந்து அவை குறிப்பில் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரியாருடைய பேரை போடுறது அப்படின்றதே உங்களுக்கு அச்சம் தருதுன்னா, நீங்க அவ்வளவு சமூக நீதிக்கு புறம்பானவர்கள், கருத்துரிமைக்கு எதிரானவர்கள் புரியுதுன்னு முதலமைச்சர் ஒரு போடு போட, ஆக மொத்த சங்கிகள் வழக்கம் போல கருப்பு சட்டையும் கருந்தடியும் பார்த்து கதறிட்டு கிடக்குறாங்க. நமக்கு சந்தோஷங்க, நீ பண்ணு, பார்த்துக்கலாம்.